ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபா பூரணி. இன்றைக்கி கூட்டாஞ்சோரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பருப்பு வேக வச்சுருக்கேன். பக்கத்தில் காய், எல்லா காயும், கேரட்டு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, எல்லா காயும் அவிச்சு வச்சுருக்கேன். சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு. பாதி வெந்த உடனே பருப்பை தூக்கி அதில் ஊற்றணும். காவாசி வெந்த உடனே பருப்பை தூக்கி ஊற்றி கிண்டிகிட்டு இருக்கணும். நல்லா கிண்டி விடணும். காயும் சாதமும் பருப்பும் ஓரளவுக்கு ஒரு அரைவாசி வெந்ததுக்கப்புறம் முக்கால் வேக்காடு வேகணுங்க. காய் நம்ம ஏற்கனவே தனித்தனியாக உப்பு போட்டு வேக வச்சு தான் வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் இந்த புளித்தண்ணியில் நம்ம தேங்காய், வரமிளகாய், பூண்டு, வெங்காயம், ஜீரகம் எல்லாம் போட்டு அரைச்சி அந்த விழுதை அந்த புளித்தண்ணியில் ஊற்றணும். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கணும். மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த பாதி வெந்திருக்கும்ல சாதமும் பருப்பும், அந்த இதில் காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை கொட்டணும். உப்பு மஞ்சத்தூள் போட்டிருக்குமா, வேக வச்சு போதுமான அளவு உப்பு எல்லாம் போட்டுக்கணும். போட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு நல்லா உப்பு கரையணுங்க. அந்த தேங்காய், புளித்தண்ணி எல்லாம் ஒன்றா மிங்கிள் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற சாதத்தை பாருங்கள், எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கணும். அது ஓரளவு முக்கால் வேக்காடு வெந்துருச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் எல்லா காயும் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலே போடணும். போட்டு எல்லாம் ஒன்று சேர வர மாதிரி கிளறணும். நான் வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அனைத்து காய்களும் வேக வச்சு வச்சுருக்கிறேன். வாழைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கொத்தவரங்காய், எல்லா காயும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கிறேன். அதை அந்த சாதத்தோட மேலே தட்டணும். தட்டி ஒன்று சேர கிளறி விடணும். நல்லா கிளறி விடணுங்க. கைவிடாமல் கிளறி விடணும். இது இந்த மாதிரி பாத்திரத்தில் பொங்கினா தான் இது கரெக்டாக வரும். எல்லா காய்களையும் சேர்த்து அழகாக கிளறி விடுங்க. பருப்பு, காய், சாதம் எல்லாம் ஒன்று சேர கிளறணும். நல்லா கிளறி விட்டுட்டு பாருங்கள், ஓரளவு காய், பருப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கான்னு பாருங்கள். ஏன்னா இப்படி கிளறி விட்டுட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காது, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பக்கத்துலேயே நின்று செய்யணுங்க. ஆனால் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி இந்த சாப்பாடு. எல்லா காய்களும் நம்மளுக்கு புரோட்டீன் சத்து, காய்களோட சத்து எல்லாம் நம்மளுக்கு கிடச்சிரும். மாதத்தில் 2 டைம் இந்த சாதம் செஞ்சு சாப்பிடுங்க. கூட்டான் சாதம் ஆரோக்கியமான உணவு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை அது மேலே ஊற்றணும். இதுலேயே புளிக்கரைசல் எல்லாமே இருக்குது. நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கேன்னு சொல்லிட்டேன் உங்ககிட்ட. இதெல்லாம் போட்டு நல்லா கிளறுங்க. நல்லா கிளறி விடணுங்க. நான் ஒரு கையில் கேமராவும் ஒரு கையில் பாத்திரமும் பிடிக்கணும், எல்லாம் சேர்ந்து பிடிக்கிறதுனால என்னால் இவ்வளோ தூரம் தான் எடுக்க முடிஞ்சுது. நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டே வரணும், அடி பிடிச்சிடக்கூடாதுங்க. தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப கவனமாகவே இருக்கணும், ஏன்னா சீக்கிரமாக அடி பிடிக்கும். முக்கால் வேக்காடு வெந்ததுக்கப்புறம் தாங்க தேங்காய் ஊற்றணும். முதலையே தேங்காய் புளிக்கரைசல் ஊற்றுனீங்கன்னா சாதம் வேகாமல் போயிடும். அதனால் மோஸ்ட்லி நல்லா வெந்ததுக்கப்புறம்
ஒரு காவாசி வேகணுங்கிற கண்டிஷனில் இருக்கும்போது தேங்காய் இதை ஊற்றுங்க. ஊற்றிட்டு கிளறி விடுங்க. அப்போ கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு. உப்பு கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப ஆரோக்கியமான உணவுங்க. அந்த காலத்தில் இந்த கூட்டான் சாதம்லாம் அதிகமாக செஞ்சு சாப்பிடுவாங்க. இப்போம்லாம் இந்த மாதிரி சாதம் எல்லோரும் பிரியாணி அது இதுன்னு செய்கிறாங்க. இந்த கூட்டாஞ்சாதங்கிறதே மறந்து போச்சு நிறைய பேத்துக்கு. அதுக்கப்புறம் அடுப்பில் நல்லெண்ணெயை ஊற்றணுங்க. மெயினாக நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும் இந்த சாதத்துக்கு. நல்லெண்ணெயை ஊற்றி ஜீரகம், கடுகு, கடுகு உளுத்தம்பருப்பு. அதுக்கப்புறம் நாங்கள் இதில் வடகம் போடுவோம். அந்த சின்ன வெங்காயம் வச்சு வடகம்னு இருக்கும். அந்த வடகத்தை பிச்சு போட்டு வடகம், கருவேப்பிலை, வரமிளகாய் இது 3ஐயும் கடுகு பொரிஞ்ச உடனே போடுவோம். நான் பெருங்காயத்தூள் மறந்துட்டேங்க. நீங்கள் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக பெருங்காயத்தூள் போடுங்க. போட்டு இது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம சாதத்தில் எடுத்து கொட்டிடணும். வடகம்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் வாசமாக இருக்கும். சாதம் ரொம்ப வாசமாக இருக்கும் வடகம் போட்டால். ஒரு 4-5 வடகம் பிச்சு போடுங்க. சாதத்து மேலே அப்படியே எடுத்து கொட்டிடுங்க. நம்ம சாதத்தில் காரம் எதுவும் பத்தலைன்னு முதலையே தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம இந்த வரமிளகாய் நிறைய கிள்ளி போட்டோன்னா அது காரம் ஏறிக்கும். காரம் சரியாயிருங்க. இந்த பார்த்திங்களா, சாதம் ஓரளவு வெந்து வருது. பச்சை வாசம் போகணுங்க. நல்லா அப்பப்போ அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மேலே கொதி வந்துட்டு இருக்குது பார்த்திங்களா. இப்போது நம்ம தாளித்து வச்சுருக்க இந்த வடகம், வரமிளகாய் எல்லாத்தையும் அது மேலே கொட்டி ஒரு கிளறி விட்டுட்டு கிளறி விட்டிங்கன்னா பார்த்திங்க கொஞ்சம் சாதத்தில் தண்ணி நிற்கிது. இந்த தண்ணி ஃபுல்லும் இஞ்சி வரணும். தண்ணி இஞ்சி வரணும். தண்ணி இல்லாமல் இருக்கணும். சாதம் கொஞ்சம் கட்டிப்படணும். அதுக்கு அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இது கொஞ்சம் செட் ஆகிற வரைக்கும் நல்லா இப்படி அமுக்கி விட்டு இது பண்ணிங்கன்னா நல்லா தண்ணி இஞ்சி வரும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சூடாக சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் நல்லா மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சுது. சாதம் ரெடி ஆகிட்டுங்க.